Hi, hello, welcome back to Kana Fashions. இன்னைக்கு Aari embroidery class 8ல pineapple stitch பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு திலகம் ஷேப் போட்டு அதுல போட்டு காமிக்கலாம்னு இருக்கேன். நீடில் ப்ளூ கலர் thread எடுத்துர்க்கேன். இப்போ thread நாட் போட்டுக்கங்க. நாட் போட்டு பேக் சைடு விட்டுருங்க. பேக் சைடு விட்டு ஹரிசான்டல் லைன் போட்டுருக்கேன். அந்த ஹரிசான்டல் லைன்ல நம்ம உள்ள இருந்து நூல் எடுக்கிறோம் வெளியில. நூல் எடுத்துட்டு சென்டர்ல இது பண்ணி மறுபடியும் டிப் வரைக்கும் போயிட்டு லாங் அந்த டிசைனில் திருப்பி புல் பேக் பின்னாடி இழுத்து அதுலேருந்து மறுபடியும் டாட் ஸ்டிச் போடணும். டாட் ஸ்டிச் போட்டு தான் சைடில் மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், நல்லா மறுபடியும் அதிலே போயிட்டு மறுபடியும் ஒரு நாட் ஸ்டிச்சும் போட்டுறணும். அதே இடத்துல ஒரு ஹரிசான்டல் லைன் முடியும் போதும் நாட் ஸ்டிச் போட்டுருங்க. நாட்டு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நூல் எடுத்துகிட்டு வந்தாலும் இன்னொரு நூல் அந்த இது கண்டினியூஷன் எடுத்துகிட்டு வராது. ஸோ ஹரிசான்டல் லைன்லேயே நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம அடுத்த ஹரிசான்டல் லைனுக்கு போய் அந்த நூலை வெளில எடுக்கணும். வெளில எடுத்துட்டு மறுபடியும் அந்த இதில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு மேலே இருந்து அந்த பாக்ஸ் மாதிரி விழுந்ததில் அதில் அந்த சென்டர்லேருந்து நூலை வெளில எடுத்துட்டு புல் பேக் பண்ணி பின்னாடி வந்து இந்த இடத்துல தான் டாட் ஸ்டிச் போடுறோம். அந்த ஹரிசான்டல் லைனில் தான் டாட் ஸ்டிச் போடுறோம். நல்லா பாருங்கள், சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு மேலேருந்து நூலை வந்து புல் பேக் பண்ணுறோம். பிடிச்சி இங்கே இழுத்து இந்த இடத்துட்டு இந்த ஹரிசான்டல் லைனில் ஒரு டாட் ஸ்டிச் போடுறோம். போட்டு அந்த எண்டுக்கு வந்து நாட் போட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே பாக்ஸ் இல்லை, இந்த மாதிரி பாக்ஸ் விழுகுது பாருங்கள் முதல் லைனில். அந்த பாக்ஸ்குள்ளேருந்து சென்டர்லேருந்து புல் பேக் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ரிப்டு ஸ்டிச் ஆர் பைனாப்பிள் ஸ்டிச். இது பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லா பாக்ஸ் மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் நல்லா கட் ஒர்க் மாடலில் வரும். பாருங்கள், நான் நல்லா ஒவ்வொரு ஹரிசான்டல் லைன்லேயும் நான் வந்து இது போடுறேன். இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் போது ஒவ்வொரு இதுலேயும் போட்டுட்டிங்கன்னா இந்த இது பிரிஞ்சாலும் நம்ம ஒரு நூல் விட்டாலும் எல்லா லைனும் பிரிஞ்சிட்டு வராது. ஸோ பாக்ஸாக விழுகுது பாருங்கள், நல்லா அழகாக. இது சின்ன சின்ன மோட்டிவ்ஸில் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் எப்படியும் போடுவோம் நம்ம, அதனால இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், அந்த டிசைனில் லாஸ்ட்டு லைன் வந்துட்டோம். அதனால் அந்த பாக்ஸஸ் கம்மியாகுது. அதுக்கேற்ற மாதிரி மிடில் போர்ஷன் கீழே நீடியில் ப்ரெஸ் பண்ணி அந்த லைன்லேருந்து அந்த இதை கொண்டு வாங்க. அந்த பாருங்கள், மேல் லைனில் ஒரு டாட் இருந்துச்சு, அது அந்த எண்ட் லைனில் முடியுது. ஹரிசான்டல் லைன் எண்ட் லைனில் முடியுது. அந்த மாதிரி போட்டு டிசைன் இந்த மாதிரி டிசைனுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் நல்லா விழுகும். இதுக்கு தான் பேட்டர்ன் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முடிகிற போர்ஷனில் வரும்போது நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த அப்படியே கண்டினியூ பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு அவுட்டர் லைனை கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இது கட் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும் பாருங்கள், பாக்ஸாக வருதுனால. அதே த்ரெட் சேம் கலர் த்ரெட்லேயே அவுட்டர் ஃபினிஷிங் பண்ணலாம், இல்லை வேறு கலர் த்ரெட்லேயும் பண்ணலாம். முடிச்சுட்டு அங்கே ஒரு நாட் போட்டு முடிச்சிருங்க. எண்ட் லைன் வந்தோன்னே இப்போ அந்த திலகம் ஷேப் டிசைன் முடிச்சாச்சு. அடுத்து ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ஒரு இதே மாதிரி ஃபார்மேட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள், அவுட்லைன் முடிச்சிட்ருக்கேன். இது வந்து சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். கட் ஒர்க் மாடலில் வரும். லாங் லைன் பார்க்கும்போது சின்ன சின்ன டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இதே பைனாப்பிள் ஸ்டிச்சுன்றதுன்னா இந்த மேல் பாக்ஸ்லேருந்து கீழே வரும்போது லாங் லைன் பார்க்கும்போது அந்த பைனாப்பிள் கோடு வர மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். அதனால தான் பைனாப்பிள் ஸ்டிச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.